என்றும் இந்த நிர்வாக குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோயில் வட்டம், சிவகிரி வட்டம், திருவேங்கடம் வட்டம் பகுதியில் உள்ள 25,000 ஏக்கர் நஞ்சை நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் உள்ளாறு அணைக்கட்டு திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகளிலே இருந்து கூட்டம் கூட்டமாக வருகிற காட்டு பன்றிகள் விவசாய பயிர்களை எங்கள் ஊர் வரைக்கும் வந்துருச்சு, எங்கள் ஊரை தாண்டி போயிடுச்சு, விவசாய பயிர்களை அடியோடு அழித்து விடுகின்றன. விவசாயமே செய்ய முடியவில்லை. இதற்கு என்ன பரிகாரம்? அந்த விலங்குகள் பட்டியலே இருந்து இந்த காட்டு பன்றிகள் அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும். அது மத்திய அரசு தான் செய்யணும். அந்த மத்திய அரசை செய்வதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், முதல்ல உள்ளாறு அணைக்கட்டு திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல இந்த காட்டுப்பன்றிகள் பிரச்சனையில் மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மாநில அரசு மூலம் மேற்கொள்வதற்கு வலியுறுத்தியும், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கேரள தமிழக எல்லையிலே உள்ள செண்பகவல்லி தடுப்பணை ஒரு 20,000 ஏக்கர் நிலங்களுக்கு, 25,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளித்து வந்தது. அது பழுதுபட்டது. அதை சரி செய்வதற்காக மக்கள் நலம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதலில் ஒரு 5 லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்தார்கள். நீண்ட காலம் வைத்திருந்த பின்னர் உமன் சாண்டி முதலமைச்சராக இருந்தபோது நானும் எங்கள் இயக்கத்தின் முன்னோடிகளும் சேர்ந்து சென்று திருவனந்தபுரத்திலே அவரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளில் இந்த செண்பகவல்லி அணைக்கை பழுது பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தபோது அவர், இந்த தண்ணீர் வீணாக கடலுக்குத்தான் போகிறது, எங்களுக்கும் பயனில்லை, எனவே இதை சரி செய்து கொடுத்து விடலாம் என்று சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு, நீங்கள் வைகோவோட தொடர்பு வச்சுக்கிடுங்க, பிடபிள்யூடி செக்ரட்டரி தொடர்பு வச்சுக்கிட்டோம், இந்த அணையை பழுது பார்த்து கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். ஆனால் 3 மாதத்துக்குள் தேர்தலிலே ஆட்சி மாறிவிட்டது. பின்னர் வந்த காம்ரேட் அச்சுதானந்தன் ஆட்சியிலே அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முன்வரவில்லை. நான் அவரை போய் நேரில் பார்த்தேன், அச்சுதானந்தன் அவர்களையும் பார்த்தேன், அதற்கு பின்னர் பினராயி விஜயனையும் பார்த்தேன். ஹைகோர்ட் மதுரை கிளையிலே என் தம்பி ரவிச்சந்திரன் இந்த செண்பகவல்லி தடுப்பணை குறித்து தாக்கல் செய்த வழக்கு இப்பவும் நிலுவையில் இருக்கிறது. அந்த செண்பகவல்லி தடுப்பணையை முழுமையாக கட்டுவதற்கான முழுசாக உடைச்சி போட்டாங்க. இப்போ கட்டுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். அதற்கான எவ்வளவு தொகை செலவாகிறதோ அதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை அப்படி செய்வதற்கு கேரள அரசு தான் முடிவெடுத்து அனுமதிக்க வேண்டும். அது குறித்து இந்த 3 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி நான் வாசுதேவநல்லூரில் ஜூன் 5ஆம் தேதி அன்று ஏராளமான விவசாயிகளையும் கட்சி தோழர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு உண்ணாநிலை அறப்போரை மேற்கொள்வதென்று இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து வாசுதேவநல்லூரில் ஜூன் 5ஆம் தேதி உண்ணாநிலை, என்னுடைய தலைமையில் உண்ணாநிலை அறப்போர் நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கின்றோம். இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற 23ஆம் தேதி கடையனூரிலே நன்றி அறிவிப்பு கூட்டமும், 27ஆம் தேதி சீர்காழியிலே நன்றி அறிவிப்பு கூட்டமும் நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்திலேயே நாங்கள் முடிவு செய்து அறிவித்திருக்கின்றோம். மதுக்கடைகளை 2023ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை, வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை மூடியது. தற்போது மொத்தத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து
500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. இட் இஸ் எ குட் ஸ்டெப், இட் இஸ் எ குட் ஜெஸ்டர். ஆனால் முழு மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையில் நான் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போது வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற போது இதையே வலியுறுத்தி நான் நடைபயணம் மேற்கொண்டவன். எனவே முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நிர்வாகக் குழுவின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு பிறகு ஜூன் 27ஆம் தேதி வருகிற ஜூன் 27ஆம் தேதி அன்று கழகத்தின் 32வது பொதுக்குழுவை சென்னையிலே நடத்துவதென்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய வார பத்திரிகை சங்குலி தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆயிற்று. அந்த 30ஆம் ஆண்டு நிறைவு விழாவை வருகிற ஜூலை 17ஆம் நாள் சென்னையில் நடத்துவதென்றும் இந்த நிர்வாகக் குழுவிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். அவருக்கு ஏற்கனவே அதற்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்துவிட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு சொல்வார். ஓட்டுக்கு விடும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சொல்றப்ப கூட க்ளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்துல விஜய் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. அமமுகவில் உள்ள ஒரு வேட்பாளர் வந்து அவர் வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டே போன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வெளியாயிடுச்சு. இதெல்லாம் வச்சுதான் குதிரை பேரம் நடந்திருக்கு. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? எனக்கு தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களோட கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படியே ஏற்றுக்கிட வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்லை. சரி, இதுல திருமாவர்களை வந்து 2 கட்சியும் சேர்த்து முதல்வராக்க முனைந்தது. அதை வந்து எடப்பாடி தான் மறுத்துட்டாரு. நான் இருந்தா இருப்ப இல்லாட்டி திருமா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தகவல் கொண்டுதா திருமா முதல்வர்ன்றதை எப்படி பாக்குறீங்க? இது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. காரணம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காம்ரேட் பேபி ஒரு கருத்தை சொன்னார். மறுநாள் அந்த கருத்தை மறுத்து சொன்னார். ஆக பல புதிர்கள் இதில் இருக்கின்றன. அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. தமிழக அரசு ஜோதிடர் பண்டிட் அரசு பொறுப்பு போட்டிருந்தாங்க. திரும்ப பெறப்பட்டிருக்காது. மறுபடியும் திரும்ப பெற்றுட்டாங்களா? எனக்கு தெரியாது. நான் நிர்வாக குழுவில் நடந்துட்டதுனால எனக்கு டிவியும் பார்க்கல, செய்தியும் தெரியாது. திரும்ப பெற்றுக்கிட்டாரா? இல்லை, அப்படி திரும்ப பெற்றிருந்தா வரவேற்க வேண்டிய விஷயம்தான். மார்க்சிஸ்ட் கட்சி அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தது. அவங்க அது மாதிரி அதை திரும்ப பெற்றிருந்தா சரி. அவர் வந்து அப்படி மார்க்சிஸ்ட் கட்சி சொன்ன உடனே சரி இது தவறான முடிவாக இருக்குமோ அது என்று சொல்லி அவர் யோசித்து அதை திரும்ப பெற்றிருக்கலாம். அதை வரவேற்க வேண்டியதானே. அது நியமிச்சது தான் வாபஸ் வாங்கிட்டார்ல, திரும்ப பெற்றுக்கிட்டார்ல. இனிமே அதுக்குள்ளேயே போகணும்.
டேவா இருந்தும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பல. நிர்வாக கூட்டம் தான் காரணமா, இல்லாட்டி இது மூலியமா வேற ஒரு அரசியல் புரிஞ்சு நீங்க புதுசா காரணங்களை நீங்களா கற்பிக்க முடியாது. முக்கியமான நிர்வாக குழு என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொள்வது அவசியம் என்று நாங்கள் முடிவெடுத்ததால் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ஒருவேளை போயிருந்தானா ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அது இந்த இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் என்கிற ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல உங்களுடைய ஆதரவு என்னவா சார் இருக்கும்? ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா இல்ல எதிர்ப்பு இருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களா இல்ல எதிர்த்து வெளியே வந்திருப்பாங்க? வரவேற்று இருக்கிறோம் சொல்லிட்டேன்ல. ஜோசப் விஜய் ஆட்சியை வரவேற்றுக்கொண்டு முதலே நான் சொல்லிட்டேன். அதிலே ஐ ஸ்டாண்ட் பை இட். வி வெல்கம் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ஆட்சி அமைப்பதற்கு வரவேற்றுக்கொண்டு சொல்லிட்டேன். ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்க. அது அது நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருந்தால் இப்படிங்கிற ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அதை ரிப்ளை பண்ண முடியாது. சார், தாவேகாவுக்கு மதிமுக ஆதரவா இல்லையா? இது சட்டமன்ற இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறோம். அதோடு முடிந்து விட்டது. திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறது எப்படி பாக்குறீங்க சார்? அது காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதை பற்றி நான் என்ன கமெண்ட் பண்ண முடியும்? நீங்க என்னமோ திமுக கூட்டணியிலே தான் தொடர்றீங்களா? திமுக கூட்டணியில் தான் தொடரும். இந்த தோழமை தொடரும். இப்போ உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை குறித்து மீண்டும் ஒரு முறை வந்து சட்டப்பேரவையில பேசியிருக்கிறாரு. நாம இந்த காலகட்டத்துல இன்னும் அதை பத்தி அதிகமா பேச வேண்டிய தேவைகள் இன்னும் இருக்குதா? ஏன் அவரு உதயநிதி துணை முதல்வராக இருந்தவர், இன்றைக்கு திமுக குழுவுக்கு தலைவராக இருக்கிறாரு. கருத்து சொல்ல சகல உரிமையும் அவர் உண்டு. அந்த ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். தட் இஸ் மை ஸ்டாண்ட். அதிமுக இரண்டாக மீண்டும் பிளவுபடுறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அது 22 அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது பிளவா ரெண்டாக பிளவா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் டிடிவி அவர்களை வந்து உள்ள இணைக்கணும் அந்த மாதிரி வந்து சிவி சண்முகம் தரப்பு சொல்றாங்க. கூட்டணி இது ரொம்ப வெரி காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸ். இதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த சொல்ற செய்திகள்லாம் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ப்ளீஸ். இரு திராவிட கட்சிகளை தாவேகா தோற்கடித்து எப்படி பாக்குறீங்க சார்? இரு திராவிட கட்சிகளை தாவேகா தோற்கடித்து எப்படி பாக்குறீங்க? திராவிட கட்சிகளை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் வரல எலெக்ஷனுக்கு. தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்தாரு. அவருக்கு ஆட்சி பெருமானம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அவர் அந்த நோக்கத்தை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல. திராவிட கட்சிகள் வரக்கூடாதுன்னெல்லாம் அவர் எங்கேயும் சொல்லலை. எந்த மேடையிலையும் சொல்லலை. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு திராவிட இயக்கத்தினோட அடுத்த பரிமாணமா பாக்குறீங்களா? அது அவர் எடுத்துக்கொண்டு போகிற முறை, நடத்துகின்ற ஆட்சி முறை, அவருடைய அணுகுமுறை எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணி பொறுத்திருந்து தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். பெரியாரை முன்னிலைப்படுத்துறதுனால அவர் பெரியார் திடலுக்கு சென்று அறிவாசான் தந்தை பெரியாருக்கு அவர் மரியாதை செய்ததிலிருந்தே அவர் தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தை மதிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். அந்த பரிணாமமா பாத்துக்கலாமா சார்? அது நீ போக போதானே பார்க்கணும். இப்போ போய் அவர் பார்த்தது வரவேற்புக்குரியது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. போய் பார்த்தது, அண்ணன் வீரமணியிடம் அவர் வாழ்த்து பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நிறைய இளைஞர்களை கொண்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த சீமை கருவேலம் வெட்டுறதுல அவங்களையும் பங்கெடுத்து சொல்றது. நான் அரசுக்கு அப்பீல் கொடுத்துருக்கேன். அவரே அவங்க கட்சியில சொல்லி அவங்களை ஈடுபட செய்யலாம். அவங்ககிட்ட பெரிய யூத் ஃபோர்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். அவங்க கட்சி நல்ல சஜஷன், அதை செய்யட்டும்.